இப்போது அந்தாகன் பற்றி சொல்லணும்னா ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுவும் அண்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தியாகராஜன் சார். நான் வந்து ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரசாந்தோட ஐ திங்க் திஸ் இஸ் மை 8th ஃபிலிம், 7th. ஸோ அனதர் இன்னொரு ஒரு பிளாக் பஸ்டருக்கு வெயிட் பண்ணுறேன். அண்ட் ஆகஸ்ட் 9th அந்தங்கன் கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும் இன் தியேட்டர்ஸ். அண்ட் ரவி சார் உங்க கூட ஒர்க் பண்ணுறது, செந்தில் சார், வினீதா, பிரியா, சமுத்திரகந்தி சார், ரவி. வினீதா, ஓகே வினீதா. அண்ட் நிக்கில், அஃப்கோர்ஸ் எல்லாம் காஸ்ட், க்ரூ அண்ட் டெக்னீஷியன் டீமுக்கும் என்னோட குட் லக். எனக்கும் குட் லக். பட் ஐ எம் ஷுர் தட் கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும். அண்ட் ஐ விஷ் குட் லக் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் உங்கள் சப்போர்ட்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் மீ ஃபார் ஸோ மெனி இயர்ஸ். பிரசாந்த், குட் லக் டு ஆல் ஆஃப் அஸ். சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நண்பர்களுக்கும் மேடையில் இங்கே இருக்கும் அந்தகன் என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அற்புதமான நாளில் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். உங்கள் மூலமாக என்டையர் வேர்ல்டை மீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க அனைவருக்கும், உலகெங்கும் இருக்கிற நண்பர்களுக்கும் சகோதரர்களும் அனைவருக்கும் என்னுடைய ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ். அந்தகன் ஒரு அருமையான படம். இதில் வந்து எப்படி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஏராளமான ஸ்டார்ஸ். இப்போ நீங்கள் மேடையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னும் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, வரல. பட் ஸோ மெனி இன்னும் லவ்லி ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி டாப் நாச் ஸ்டார்ஸ் தான் இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு அனுபவம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐயா கனி சார், ஐயா தான் கூப்பிடுவார் சொன்ன மாதிரி. அருமையான, ஆக்சுவலி ஐ மெட் ஐயா சம் லாங் டைம் ஆகும். அவரும் சசி சாரும் வந்து அவங்க ஆஃபீஸில் போய் நான் மீட் பண்ணேன். அப்போலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த படம் பண்ணலாம்னு சொல்லும்போது நம்ம என்னுடைய இயக்குனர் சார்கிட்ட நான் அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது யாரில் என்னென்ன கேரக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கண்டி சாரோட பேர் இருந்தது. ஸோ உடனே அப்பாவும் பேசினார், கிஷோர்கிட்ட பேசி இப்போ அந்த கதை நீங்கள் கேட்டீங்க இப்படி நடந்தது. அப்போது எனக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்சிருந்தா ஹிஸ் ப்ரொஃபஷனலிசம். ஒரு ஆக்டராக வந்த அப்புறம் அது அப்படியே மாறிட்டார். எப்படின்னா, நான் இந்த படம் பண்ணும்போது சார் எனக்கு ஒரு 3 வாரம் டைம் கொடுங்க, நான் இன்னொரு ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன், அந்த 3 வாரம் டைம் கொடுங்க, நான் வரேன்னு சொன்னது. 3 வாரத்தில் அப்படியே மாறிட்டார் மனுஷன். அப்படியே அவர் ஸ்டண்ட் இந்த மாதிரி இப்படியும் ஒரு ஓகே, இப்படியும் ஒரு நடிகர் இருக்காரு, ஒரு டைரக்டர் வேற, பட் இப்படியும் ஒரு நடிகர் இருக்கு. ஹிஸ் பேஷன் அதை பார்த்து நான் எப்பவுமே எல்லா இன்டர்வியூலையும் எங்கே போனாலும் என்ன சொல்லுவேன்னா, ஆல்வேஸ் லேர்ன் எவ்ரிடே. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயம் கற்றுட்டு இருப்பேன். அப்படி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இவர்கிட்ட இருந்து ஹிஸ் பேஷன் ஃபார் ஆக்டிங் அண்ட் ஹிஸ் ப்ரொஃபஷனலிசம். தேங்க்யூ ஐயா. அண்ட் இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவ்லாம் ஆரம்பித்து நம்ம நானும், சிம்ரன், பிரியா அண்ட் நம்ம ரவி எல்லோரும் ஊராக போய் நம்ம கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி போயிட்டுருக்கோம். சடனாக ஒரு கால் வருது, என்ன எங்கே இருக்கீங்க? இல்லை நாங்கள் இங்கே அந்த ஊரில் இருக்கோம். ஏன்னா தனியாக ஓட்டிகிட்ருக்கீங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த சப்போர்ட், இந்த லவ்னு இப்போ டேரக்டர் சார் சொல்லியிருந்தாரு, பட் ஹவு பீப்புள் சப்போர்ட் திஸ் இஸ் த ட்ரூ லவ். அங்கே சீரியஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அவர் ஃபோன் பண்ணி நானும் வரேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன எங்கேருந்து போகிறோம், நாளையிலேருந்து இந்த அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் இங்கே இருக்கேன், உங்களோட இருக்கேன்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐயா, அப்ரிஷியேட் இட். பயங்கரமான பிஸி. தெலுங்குல, மலையாளத்தில் எக்கச்சக்கமான படங்கள். அவர் டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தானா எங்கள் படத்துக்கு வந்து அவர் அலாட் பண்ண மாதிரி வந்து அதை முடிச்சுட்டு அதே மாதிரி டப்பிங் வந்து முடிச்சதும் ஒரு அமேசிங், ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ ஐயா. அதுதான் அது நம்ம முதல்ல எப்படி கூப்பிடலான்னா, இப்போ இந்தியன் முடிச்சார், அது முடிச்சார், நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு நிறைய மொழியில். ஸோ அவர் எப்படி கூப்பிடணும், சரி ஓகே நம்ம அப்படி இருக்கும்போது அவரே ஃபோன் பண்ணி வந்தது வந்து இட் ஷோஸ் ஹிஸ் லவ் அண்ட் எங்கள் மேலே வச்சுருக்க அந்த அன்பும் பாசமும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அடுத்தது வந்து இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டையர் க்ரூவில் வந்து நான் நடித்ததில் ஒரு அருமையான ஒரு காலேஜ், ஒரு 7 படம் இப்போ சேர்த்து பண்ணியிருக்கோம். சிம்ரன், தேங்க்யூ ஸோ மச் சிம்ரன் ஃபார்
ஒரு நண்பன் சாரி நண்பி கூட இருந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மீ அண்ட் ஐ திங்க் சிம்ரன் வந்து 2 பேருமே ஒரு ஸ்டாண்ட் அப் குட் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஆல்வேஸ் த கேர் இஸ் தேர். ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டேங்குது தெரியல, பட் நம்ம ஒரு படம் பண்ணும்போது படம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஆரம்பிப்போம், கடைசி நாள் ஷூட்டிங் வரைக்கும் அப்படி பேசுவோம், எல்லாம் பேசுவோம். ஒருத்தர் வந்து நிறைய விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி ஒரு சீன்லையும் டான்ஸ்லையும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் பேச மாட்டோம். அடுத்த படம் திரும்பி வரும்போது எப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு நான் நடிக்கும் போது கடைசி நாள் ஷூட்டிங் என்ன பேசணும், மறுநாள் வந்து நம்ம ஆரம்பித்த மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். இட்ஸ் லவ்லி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் ஐ ஷேர் வித் அமேசிங் டேலண்டட் ஆக்ட்ரஸ் அண்ட் டான்ஸர், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த படத்தில் வந்து அவங்களோட சேர்ந்து நடிக்கும் போது இட் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். பிகாஸ் அகெயின் இட் வாஸ் அவங்க கேரக்டர் என் கேரக்டருக்கும் லாட் ஆஃப் விஷயங்கள் இருக்குது, அதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நன்றி கலந்த வணக்கம். என்னோடு நெருங்கி ஒரு குடும்பமாக பழகி இந்த படத்தில் பணிபுரிந்த சக நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக தான் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே. வேர்ல்டில் இருக்க எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ப்ரெஸ்ஸு, ஒரு டெக்னீஷியன் அப்படி இல்லை, இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் பேசும்போது பார்த்துருப்பீங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் யூனிட்டில் வந்து ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு வந்து டைம் ப்ராப்ளமே இல்லை. காலையில் ஷூட்டிங் 9 மணின்னா 9 மணிக்கு எல்லாம் இருப்பாங்க. ஒரு ஜாலியாக இருக்கும். நம்ம நினச்ச நேரத்தை விட ஸ்பீடாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்போ சமுத்திரக்கனி சார்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த காலத்தை நினைவுபடுத்துகிற ஒரு ஆர்டிஸ்ட். லுக் வைஸ் அந்த பாடி வச்சிருக்கிற அந்த ஸ்டைல், அந்த நடை, அந்த கெத்து, சீனில் வந்துட்டாருன்னா சிங்கம். அப்படி மிரட்டி இந்த படத்தில் மிரட்டி இருக்காரு பாருங்க. சிம்ரன் அந்த மிரட்டி இருக்காரு, வனிதா அந்த மிரட்டி இருக்காரு. வனிதாவில் அதுக்கு மேலே வாட்டுச்சு. இப்போ அதுக்கு வந்து எமோஷன் வேணுங்கிறதுக்காக அதை கூப்பிட்டு சொன்னேன், உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தையிலலாம் திட்டுமா அவர். அது ஒருத்தர் ஒய்யால ஏதோ சொல்லத்தகாத வார்த்தைகள்லாம் இஷ்டத்துக்கு திட்டம். அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, சார் எப்படி சார் சென்சார் பேசிட்டோம், அந்த எமோஷன் வரட்டும். அது வெறி பிடிச்சி போய் அப்படி பேசும். யாருமே செட்டில். இந்த படத்தில் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நடிகைங்கிற அங்கீகாரம் நடிக்கும். அதே மாதிரி சொல்லணும்னா பிரியா ஆனந்த் ஒரு அழகான பொண்ணு, தமிழ் பொண்ணு, தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பேசுறது எல்லாமே இங்கிலீஷ். எங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியும், ஆனால் பாதி இங்கிலீஷ். இனிமேல் எங்கே போனாலும் தயவுசெய்து இங்கிலீஷில் பேச வேணாம். அப்போ தான் தெரியும் தமிழ் பொண்ணு. ரொம்ப அழகான பொண்ணு. இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் யாரை போடுறதுன்றது ரொம்ப ஒரு மண்டை குடைச்சல் இருந்தது பல நாட்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி தொடர்பில் இருந்தது பிரியா. க்யூட்டாக ஒரு பேர் தேவைப்பட்டு சரின்னு சொல்லிட்டு பிரியா வந்து டிசைட் பண்ணோம். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெய்லர்லேயே சாங்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் பிரியாவுக்கு. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய தமிழ் படங்கள் வரும். அடுத்தது சிம்ரன் வந்து பிரசாந்தோட ஒரு 6 படங்கள் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் படங்கள் வந்து இந்த படம் வாங்கின பிற்பாடு இது ஏன் சிம்ரனை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. நான் ஃபோன் பண்ணி பேசின உடனே நான் அந்த படம் பார்த்தேன், நான் பண்ணுறேன்னுச்சு. வந்து அதே மாதிரி ஒவ்வொரு சீன்லேயுமே அதனுடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸ் படத்தில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்கினேன். கொஞ்சம் லவுடாக பண்ண வச்சுருக்கேன். என்னை கூட கேட்டது ஒரு சமயம், ஏன் இவ்வளோ லவுடாக பண்ண வைக்கிறீங்க? நான் ரொம்ப சட்டிலாக பண்ணலான்னு நினச்சேன் அந்த கேரக்டரை. இல்லை, அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கணும்னு.
அந்த ஆக்ரோஷம், அந்த குத்துறது, அடிக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கும். இந்த படத்தில் சிம்ரனுக்கு மிகப்பெரிய பேர் வரும், நிறைய அவார்ட்ஸ் வரும். இந்த நிறைய தடவை சொல்லிட்டேன். டெஃபினட்டாக இந்த படத்தில் எல்லாரையும் விட சிம்ரனுக்கு ஒரு பெரிய பேர் வரும். பிரசாந்த் வந்து ஒரு பியானோ பிளேயர். சின்ன வயசுலேருந்து பியானோ கற்றுக்கிட்டு பியானோ ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த படத்தில் பியானிஸ்டாக நான் இந்த படம் வாங்குறதுக்கு ரீசனே வந்து பியானோ தெரிஞ்சதுனால இந்த படம் பிரசாந்த் பண்ணால் சரியாக இருக்குன்னு நினச்சி தான் இந்த படம் வாங்க ட்ரை பண்ணேன். ஆனால் இதை வாங்குறதுக்கு கடும் போட்டி இருந்தது. ப்ரொடியூசர்ஸு, நிறைய டைரக்டர்ஸு, ஹீரோஸு, கடும் போட்டி. நிறைய பேர் இங்கே நிறைய டைரக்டர்ஸ் அனௌன்ஸ் கூட பண்ணிட்டாங்க. நான் தான் டைரக்ட் பண்ணுறேன். நிறையா ஆர்டிஸ்ட் நான் தான் நடிக்கிறேன் நல்லா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக செலக்ட் பண்ணி இந்த கேரக்டர் யார், இந்த கேரக்டர் யாருன்னு ட்ரை பண்ணி படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் கோவிட் வந்தது. கோவிட் 2 வருஷம் அப்படியே தாங்கிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி முடித்து படத்தை, அதுக்கப்புறம் சில சிக்கல்கள்லாம் இருந்தது. ஒரு மாதிரி படத்தை முடித்தோம். அப்புறம் பிரபுதேவா வச்சு ஒரு சாங் பண்ணோன்னு நினச்சோம். அதுதான் இந்த டர்னாக்கா சாங். அதை பிரபுதேவா வந்து கான்செப்ட் பண்ணி சாண்டி மாஸ்டர் அதை கொரியோகிராஃப் பண்ணார். அதில் அனிருத்த பாட வச்சோம். கூட விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியும் பாடியிருக்காரு. அந்த சாங் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். நன்றி உங்கள் எல்லாருக்கும். இந்த சாங் வந்து இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகி நிறைய பேர் இந்த ஹோக் ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோவில் சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக நான் வந்து பிரசாந்தோடைய ஒரு ஃபேன் வந்து வண்டி ஓட்டும் போது கீழே விழுந்து இறந்துட்டான். அதில் ரொம்ப மன வருத்தம் இருக்கும். உடனே ஏன் எல்லாருக்கும் ஹெல்மெட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 5000 ஹெல்மெட்டை தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஃப்ரான்ஸ்லாம். பிரசாந்தோடைய பர்த்டே வந்தப்போ எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நாங்கள் ஹெல்மெட் வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவே அவர் பண்ண சிரமங்கள். ஒவ்வொரு ஊராக போய் எல்லாரையும் கூப்பிட்டு ஹெல்மெட்டை கொடுத்து ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டாதீங்க, அதனால் உங்கள் உயிருக்கு ஆபத்துலாம் அட்வைஸ் பண்ணி வந்தார். அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். படத்தில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டிலான ஒரு வில்லினிஷ் ஆக்டிங் பண்ணியிருப்பார் இதில். இது இந்த படத்தினுடைய ஒவ்வொரு போர்ஷனுமே ஒவ்வொரு செக்ஷன் வரும்போது ஒரு சஸ்பென்ஸ் வரும். அதை தாண்டி போகும்போது இன்னொரு சஸ்பென்ஸ் வரும். இது என்ன நடக்குது, என்ன ஆச்சு, இது உண்மையா பொய்யான்னு பார்க்கறதுக்காகவே நானே இந்தியில் இந்த படத்தை ஒரு 3 தடவை பார்த்தேன். அதே மாதிரி தமிழ்லையும் இந்த ஃபீலிங் வரும். எல்லாரும் திரும்ப அந்த படம் பார்ப்பாங்க. பெசன் நகர் ரவி வந்து அவரை வந்து பெசன் நகர் ரவி தான் தெரியும். நான் பாக்ஸிங் பண்ண காலத்தில் என்னுடைய குருநாதர் முனருதீன் பாய், அவர்கிட்ட இவரும் ட்ரைனிங் ஆன வருது. அந்த பெசன் நகரில் இருந்ததுனால அவர் பெசன் நகர் ரவி, ஆனால் இப்போ பெசன் ரவின்னு ஷார்ட் பண்ணிட்டார். அவர் இந்த படத்தில், அதாவது எந்த படம் பிரசாந்த் பண்ணாலும் அந்த படத்தில் அவர் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு குறிக்கோளாக. ஒரு சின்ன வேஷமாக இருந்தாலும் நான் கூப்பிட்டோன்னு வந்துடுவார். பொன்னர் சங்கரில் அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சின்ன ரோல் தான். பட் ஆனால் வந்து அதை வந்து பொறுமையாக பண்ணி என் கூடலாம் கோவப்பட்டியாக இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது ஊர்வசி சொல்ல வேண்டாம். என் கூட வந்து கொம்பேரி மூக்கன், அப்புறம் 2-3 படம் பண்ணிச்சு. பிரசாந்த் கூட நான் தயாரித்த ஒரு மன்னவான் ஒரு படத்தில் ஆட் பண்ணிச்சு. இந்த படத்தில் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணோன்னு சொன்னோன்னு வந்துச்சு. வந்து கலக்கிட்டு போயிடுச்சு. கூட யோகி பாபு, 2 பேருடைய காம்பினேஷனில் கூட கேஎஸ் ரவிக்குமார் சார், பிரசாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து பயங்கரமாக கலக்கிருக்காங்க. அந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் இன்ட்ரெஸ்டிங்கான சீனு. மனோபாலா இன்னைக்கு நம்மளோட இல்லை, ஆனால் அவர் இந்த படத்தில் பிரபலமாக பண்ணியிருக்காரு. ஜெயம் கோபி சின்ன ரோல் தான், ஆனால் வந்து நான் கூப்பிட்டதுக்காக வந்து பண்ணிட்டு போனார். என்கிட்ட இன்னைக்கு காலைல சொன்னார், ஆனால் இதான் நான் கடைசி படம், இனிமேல் நான் வந்து இப்போ படத்தில் நடிக்கிற ஐடியா இல்லை, நான் வந்து இதுக்கு போகிறேன்னாரு, ஆன்மீகத்துக்கு போகிறேன்னாரு. ஆனால் நல்ல நடிகர். அவருடைய டயலாக் டெலிவரியில் அதே மாதிரி விஜயேந்தர் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். பூவையாருன்னு ஒரு சின்ன பையன், அவனும் பயங்கரமான ரோல் பண்ணியிருக்கான். இதில் லீலா சாம்சன்
ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர். அவங்க இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வரதா இருந்தது, ஆனால் அர்ஜென்ட்டாக சைனாவில் ஏதோ ப்ரோக்ராம் வந்து போயிட்டாங்க. மேபி நம்ம எல்லாம் ஒரு சக்ஸஸ் மீட் வைக்கும்போது அவங்கெல்லாம் வருவாங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க. இப்போவே எனக்கு பெரிய எனர்ஜி வந்திருக்கு. எல்லா தியேட்டருக்காரங்களும் இந்த படத்தை போடணுன்னு அவங்களுக்குள்ள ஒரு பரபரப்பான ஒரு இது நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி 400 தியேட்டருக்கு மேலே தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதுக்கும் மேலே தியேட்டர்கள் போடணும்னு எல்லாரும் விரும்பி வராங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். அது வந்து அதற்கெல்லாம் காரணம் நம்ம ப்ரெஸ்ஸும் ஊடக நண்பர்கள் தான். அவங்க எல்லாரும்